திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 18ஆம் நாள், கிழமை திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்குதில் எந்தவித தடங்களும் இருக்காது. எதிர்பார்த்த பணவரவு நன்றாக வரும். ஆளுமைத்தன்மையால் ஆதாயங்கள் உண்டாகும். புதிய நபர்கள் குடும்பத்தில் அறிமுகமாவார்கள். அவர்களால் நன்மை உண்டாகும். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. குழந்தைகளுக்காக அவருடைய விருப்பங்களை செய்வதற்கு அதிக முயற்சி எடுப்பீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம். வளர்ச்சிக்கான தேவையான மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும். புதிய முயற்சிகள் செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் இருந்த உங்களுக்கு அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்று உங்களை தேடி வரும். அதை செய்து வெற்றியும் காண்பீர்கள். சகோதர பலம் கூடும். போட்டிகளில் வெற்றி. நல்ல தகவல் உங்களை தேடி வரும். நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களோடு சில சலசலப்புகள், சர்ச்சைகள் வந்து சேரும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் வரும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வண்டி வாகனம் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வசதி வாய்ப்புகள் குறையும். அசுகங்கள் அதிகம் ஏற்படும். மிதுனம். இன்று பேசிய காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள். உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம், முதிர்ச்சி தென்படும். அதனால் ஈர்க்கப்பட்டு நீங்கள் கேட்டதை, நினைத்ததை எல்லோரும் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். வெளியில் உள்ளவர் மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர்களும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்படும். சகோதரருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும். நிர்வாக சம்பந்தப்பட்ட காரியங்களில் அலைச்சல் அதிகமாகும். பெண்களால், நண்பர்களால் சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் கூடும். அனைவரின் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. போட்டிகளில் பங்கெடுப்பதை தவிர்க்கவும். நல்ல தகவல் வர தாமதமாகும். சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். வெற்றி மட்டுமில்லாமல் லாபங்களும் உங்களை அரவணைக்கும் போது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேச்சில் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் வந்து சேரும். குடும்பத்திற்காக கடன் வாங்குவதை தவிர்க்கவும். தொழிலில் எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது மிகவும் நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறலாம். அதற்காக அவசரப்பட்டு எந்த செயலையும் செய்ய வேண்டாம். மூத்தோர்கள் ஆசி உண்டு. லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். ஆகவே யாருக்கும் வெற்று வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். சிம்மம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் விரயங்கள் அதிகமாகும்.
உங்கள் நிர்வாகத் திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண்களும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உறுதியாக இருப்பார்கள். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். மருத்துவ செலவுகள் கூடும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. அலட்சியமாக இருப்பது, சுய மருத்துவம் பார்ப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நலம் பயக்கும். பிரயாணங்கள் பலனை கொடுக்கும். தவிர்க்க முடியாததாக பயணங்கள் வந்து அமையும். மூத்த சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. கன்னி, லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவில் நீங்கள் நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பீர்கள். அதிர்ஷ்டமும் கை கொடுப்பதால் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்கவும், தேவையற்ற நிர்வாக கோளாறுகளை அல்லது நிர்வாக சீர்திருத்தங்களை இன்று செய்ய வேண்டாம். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. நண்பர்கள், பெண்கள் உங்கள் செல்வாக்கு கூடுவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு புனித யாத்திரை அல்லது இறை வழிபாடு இன்று செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. துலாம், தொழிலில் சில எதிர்பாராத எதிர்ப்புகள், சங்கடங்கள், விமர்சனங்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் தொழிலில் எதிர்பாராத தனவரவும் கிடைக்கும். லாப வருமானங்கள் கிடைப்பதில் சில தடங்கல்கள், விமர்சனங்கள் வரும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து இறுதியில் அந்த எதிர்பார்த்த வருமானத்தையும் லாபத்தையும் நீங்கள் ஈட்டுவீர்கள். மூத்த சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வருமானத்திற்காக அல்லது லாபத்திற்காக எதையும் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய குணத்தை மாற்றியோ அல்லது தொழில் லட்சியங்களை மாற்றியோ எதுவும் செய்ய வேண்டாம். அது இப்பொழுது பலனளிக்கும் என்றால் பிற்காலத்தில் அது பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால் அதில் கவனம் செலுத்துங்கள். விருச்சிகம், அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தெளிவான திட்டங்கள் மூலம் அவர்களை மகிழ்வித்து அவர்கள் ஆதரவை பெறுவீர்கள். அவர்களுடைய செல்வாக்கையும் உங்கள் செல்வாக்கையும் தக்க வைத்துக் கொள்வீர்கள். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்களுடைய நிர்வாகத்திறமை பழிச்சிடுவதால் அதையெல்லாம் சிறப்பாக செய்து பேரும் புகழும் பெறுவீர்கள். சகோதரர்கள், பெண்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் ஒரு பேரும் புகழும் கௌரவமும் கிடைக்கும். தொழில் இதுவரை யாரும் செய்யாத காரியங்களை எல்லாம் செய்து சாதனை படைப்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் பயணத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு வெற்றிகரமாக செய்து முடிங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை தரும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமானம் லாபம் என்பதால் மனம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆகவே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் உங்கள் கடமைகளை கண்ணாயனாக இருங்கள். உங்களுக்கு எல்லாம் இனியதாக இருக்கும். தனுசு, கடின உழைப்பு, கடின விமர்சனங்கள் இவையெல்லாம் உங்களை மனத்தளர்த்துவதற்கான வேலை செய்யும். ஆனாலும் அதிகாரிகள் ஆதரவில் நன்றாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டம் வேறு கை கொடுப்பதால் ஆறுதலாக இருக்கும். நினைத்த காரியங்களை தடங்களோடு எதிர்ப்புகளோடு செய்து முடிப்பீர்கள். அதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. அது வெற்றி கிடைக்கும்போது ஏற்பட்ட தடை தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் மனதிற்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஆகவே தைரியமாக எடுத்த காரியத்தை துணிச்சலோடு செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு தைரியமும் துணியமும் இருந்தால் போதும். நீங்கள் இன்று எல்லாம் சக்ஸஸாக பண்ணி காட்டுவீர்கள். சகோதர பலம் நன்றாக இருக்கிறது. பூர்வீக சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் நன்றாக வரும். பூர்வீகத்திற்கு சிலர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் தாய்நாட்டுக்கு திரும்ப வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மன மகிழ்ச்சியை அடையும். மகரம், தெளிவாக திட்டமிட்டு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழில் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இளமையினராக இருந்தால் காதல் மலரும் காலம் இது. அதே நேரத்தில்
தடை தாமதங்களும் ஏற்படலாம். சுற்று வட்டாரத்தையும் அக்கம்பக்கத்தையும் பார்த்து பழகுங்கள். அவர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத விமர்சனங்கள் வந்து சேரும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து செய்வது போன்றவற்றை தவிர்க்கவும். குழந்தைகளின் அக்கறம் தேவை. குழந்தைகளுடைய நிர்வாகம் திறமைகள் வெளிப்பட்டு அது உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். நண்பர்கள், புதிய கூட்டாளிகள் உங்கள் ஒப்பந்தங்களில் பணியாற்றி புதிய லாபத்தின் எல்லைகளை நிர்ணயிப்பார்கள். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பம் உங்கள் திறமையால் ஏற்படும் பணிச்சுமைகளை, பணி அழுத்தங்களை, எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். தெளிவான திட்டங்கள் அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். இருந்தாலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. புதிய வித்தைகளை மாற்றி தொழிலில் மாற்றங்களை செய்து தொழிலில் ஒரு அடையாளத்தை படுத்தி கொள்ளும் அளவிற்கு சில வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். புதிய வித்தைகளை கற்று அதை பூர்த்தி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதாவது ப்ரொடக்ஷன் டயத்தை குறித்து இன்புட்டை குறைச்சி அவுட்புட்டை கூட்டுறது தான் ப்ரொடக்டிவிட்டி. அதனால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய யுத்திகள்னால. மீனம், கோபத்தை குறைக்க வேண்டும். பேச்சில் சூட்டை தணிக்க வேண்டும். உங்கள் நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம். பெண்கள் நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே நடக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை நீங்கள் விரும்பியது போல் செய்து மகிழ்வீர்கள். குழந்தைகளின் நலனில் அக்கறை தேவை. தாய்மாமன் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. கடன் வாங்கி தொழிலில் விரிவுபடுத்த வேண்டாம். சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமம். ஆகவே போட்டிகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். புதிய நுணுக்கங்களை கற்று அல்லது அனுபவங்களை கற்று நீங்கள் இன்று வெற்றி காணப் போகிறீர்கள். ஆகவே இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். இங்கனம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.